வணக்கம். இளைஞர்களுக்கு 6 லட்சம் வரை மானியத்துடன் கடன் தரும் தமிழக அரசு. சேவை மையம் பாணியில் சொந்த ஊரில் ஜம்முன்னு நீங்களே ஒரு சொந்த வேலையை தொடங்கிக்கலாம். இந்த லோனை எப்படி நீங்கள் பெறுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மானிய கடனை நீங்கள் பெறுறதுக்கான உங்களுடைய தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் சொல்ல வர தகவலுக்கு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். விவசாயிகளுடைய நலன் காத்திடும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்துட்டு இருக்காங்க நம்ம தமிழக அரசு. மாநில திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய உழவர் நல சேவை மையம் அப்படிங்கிற ஒரு திட்டம் 2025-26 ஆண்டில் நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டிருக்கு. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா பொறியியல் பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப்படிப்பு முடித்த இளைஞர்களுக்கு உழவர் நல சேவை மையங்கள் தொடங்குறதுக்காக 6 லட்சம் வரைக்கும் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். இது பல இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பாகவும் இது அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விவசாயிகள் தங்கள் குறைகள், புகார்கள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவிக்கிறதுக்காகவும் அரசு திட்டங்கள் குறித்து தகவல்களை பெறுறதுக்காகவும் விவசாயம் சார்ந்த உதவிகளை அவங்க பெற்றுக்கொள்றதுக்காகவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு முதலமைச்சருடைய உழவர் நல சேவை மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை கொண்டு வராங்க. அதாவது சேவை மைய பாணிலேயே இதை கொண்டு வராங்க. இதை சீஃப் மினிஸ்டர்ஸுடைய ஃபார்மர் வெல்ஃபேர் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சேவை மையம் போல இந்த திட்டத்தை தான் இப்போ தொடங்கி வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்ளை பண்ணி அதுக்காக லோன் வாங்கி அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி இதுக்காக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக தான் நமக்கு மானியமும் அவங்க கொடுக்க போகிறாங்க. அனைத்து விவசாயம் சார்ந்த துறைகளின் சேவைகளையும் ஒரே இடத்துல கொண்டு வருவதுடன் விவசாயிகளுடைய குறைகளை பதிவு செய்யறதுக்காகவும் விரைவான ஒரு தீர்வு பெறுவதை உறுதி செய்வதற்காகவும் தான் இந்த திட்டம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு ரொம்ப நம்புகிறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலயமா பார்த்தீங்கன்னா அரசுடைய புதிய திட்டங்கள், மானியங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு தெரியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறதா நமக்கு ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சேவை மையத்துக்கு கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வேளாண்மை, தோட்டக்கலை, கால்நடை பராமரிப்பு, பட்டு வளர்ச்சி, மீன்வளம் போன்ற பல துறைகளின் சேவைகளையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மையம் தொடங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்குறாங்க. இதை எப்படி பெறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சில அதிகாரிகள் விளக்கி சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் இருக்காங்க இல்லையா, அவங்க அதாவது ஜென்கின் பிரபாகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வெளியிட்டிருக்கிற அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விவசாயிகளின் நலன் காத்திடும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் நம் தமிழக அரசு மாநில திட்டத்தின் கீழ் முதலமைச்சருடைய உழவர் நல சேவை மையம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை 2025 மற்றும் 26 ஆண்டில் நிதிநிலை அறிக்கையில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அறிவிக்கையின்படி அது வெளியிட இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஒரு மீட்டிங்கின் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது, ஓவரால் அனைத்து டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே இது பொருந்தும். அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம வேளாண், தோட்டக்கலை மற்றும் வேளாண் பொறியியல் பட்டப்படிப்பு, அது மட்டும் இல்லாமல் பட்டய படிப்பு முடித்த இளைஞர்களுடைய பட்டறிவும் அதே போல் தொழில்நுட்ப திறனும் உழவர்களுக்கு உதவியாக இருக்கும் வகையில் 1000 எண்ணிக்கையில் உழவர் நல சேவை மையம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதான். அதாவது சேவை மையம் போல இந்த உழவர் நல சேவை மையமும் அமைக்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இதில் 10 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உழவர் நல சேவை மையங்கள் அமைத்திட 30% மானியமாக உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10 லட்சம் இருக்கு இல்லையா, அந்த 10 லட்சம் ரூபாய் நம்ம கடனுதவி இந்த உழவர் நல சேவை மையத்துக்கு வாங்குறோம் அப்படின்னா அதில் 3 லட்சம் ரூபாய் வரை நமக்கு மானியம் பண்ணி கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 20 லட்சம் வரை நம்ம ஒரு இதுக்காக அமைத்திட அமௌண்ட் வாங்குறோம் அப்படின்னா அதில் 6 லட்சம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு மானியம் மூலியமாக கடன் வழங்குறாங்க. ஸோ இது மூலயமா இந்த அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிவிட்டு அது மூலயமா நம்ம இந்த உழவர் நல சேவை மையங்களை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு வேறு என்ன தேவை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதன்படி முதல்வருடைய இந்த உழவர் நல சேவை மையம் குமரி மாவட்டத்திற்கு 10 லட்சத்தில் 7 எண்ணிக்கையிலும் 20 லட்சத்தில் 3 எண்ணிக்கையிலும் என மொத்தமாக 10 எண்ணிக்கையில் அமைக்கிறதுக்காக இலக்கு பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதன்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இதற்கான இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றின தகவல் ஒன்று நமக்கு வெளிவரும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூபாய் 10 லட்சம் முதலீட்டில் அமைக்கப்படும் உழவர் நல சேவை மையத்திற்கு மானியமாக 3 லட்சமும், அதே போல 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் சேவை மையத்திற்கு 6 லட்சமும் மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு ரொம்ப கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. பயனாளிகள் வந்து தங்களுடைய விண்ணப்பங்களை நேரடியாக வங்கிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வங்கியில் மட்டும்தான் சமர்ப்பிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ அதை பற்றின முழு விவரத்தை இப்போ இந்த வீடியோவில் இந்த லாஸ்ட்டில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டர்லாம் இருந்தாலுமே கூட இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு நார்மலாக எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அவங்க கேட்குறது மினிமம் பட்டய படிப்பு தான். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 30% பயனாளிகள் வந்து பெண்கள் மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் பயனடைய விரும்பக்கூடிய 20 முதல் 45 வயதுக்குட்பட்ட வேளாண் சம்பந்தப்பட்ட பட்டப்படிப்பு மற்றும் ஏதாவது ஒரு பட்டய படிப்பு முடித்த நபர்கள் வந்து வங்கிகளில் தங்களுடைய விரிவான திட்ட அறிக்கையுடன் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வங்கியில் தான் அந்த கடனை வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க. ஸோ அதாவது இப்போ நம்ம ஒரு கடையோ இல்லை நம்ம வந்து ஒரு சேவை மையமோ ஏதோ ஒன்று தொடங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு திட்ட அறிக்கையை நம்ம வந்து உருவாக்குவோம் இல்லையா? அந்த ஒரு திட்ட அறிக்கையை மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து உருவாக்கணும். அந்த விரிவான திட்ட அறிக்கையை நீங்கள் வந்து உருவாக்கிட்டு நீங்கள் அதுக்கான கடனை வந்து நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து கடன் பெறணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த பேங்க்கில் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய இடம் எங்கே ஆரம்பிக்க போகிறீங்க, அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வச்சு ஒரு விரிவான திட்ட அறிக்கையை நீங்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கி நடைமுறைகளை பின்பற்றி கடன் ஒப்புதல் பெற்ற பின்பு மானிய உதவி நீங்கள் பெறணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கடன் உங்களுக்கு ஒப்புதல் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மானியம் பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா https://www.dnagrisnet.tn.government.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளார நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். இந்த ஒரு லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்காக வந்து கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஒரு லிங்க்கை தான் நீங்கள் வந்து டச் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கே போயிட்டு அவங்க கேட்டிருக்கக்கூடிய உரிய ஆவணங்கள், அதாவது 6 ஆவணங்கள் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த உரிய ஆவணங்களை இந்த இடத்துல நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். சமர்ப்பித்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சப்மிட் வந்து கொடுக்கணும். விண்ணப்பிக்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கொடுக்கணும். இதை கொடுத்தீங்கன்னா இது தொடர்பான விவரங்களுக்கு தங்கள் பகுதி வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்த தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு அது இந்த ஒரு விஷயத்தில் வந்து கூறப்பட்டிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா விரிவான ஒரு திட்ட அறிக்கையை நீங்கள் வந்து உருவாக்கணும். எந்த இடத்துல நீங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க, அதுக்கு என்னென்னா உங்களுக்கு தேவை, அதாவது சிஸ்டம் மானிட்டர் அது இதுன்னு A to Z நிறைய நமக்கு பொருட்கள் தேவைப்படும் இல்லையா? ஒரு சேவை மையம் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னா தேவையோ அதெல்லாம் வச்சு ஒரு விரிவான திட்ட அறிக்கையை நீங்கள் உருவாக்கணும். உருவாக்கிட்டு இந்த ஒரு ஸ்கீம் மூலயமா நாங்கள் வந்து இந்த ஒரு கடனை வந்து விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்க்கில் போயிட்டு அப்ளை பண்ணணும். பேங்க்கில் உங்களுக்கு உடனே வந்து அப்ளை ஆகி லோன் வந்து அப்ரூவ் ஆகிடும். சப்போஸ் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வட்டாரத்துக்குலையும் பார்த்தீங்கன்னா வட்டார வேளாண்மை விரிவாக்க மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் வேணும்னா நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த விரிவான திட்ட அறிக்கையை உருவாக்கி பேங்க்கில் லோன் கிளைம் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அதாவது அவங்க சொன்னாங்க இல்லையா மானியம் 10 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபா வரைக்கும் மானியம் தரங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அந்த மானியத்தை நீங்கள் இந்த வெப்சைட் உள்ளார போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நான் இந்த வெப்சைட் லிங்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக டச் பண்ணி உள்ளே போயிட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னாலும் நீங்கள் அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி இருக்கும், அதுதான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சம்மந்தமான விவரங்களை நான் எந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் கேட்கணுங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நன்றி.